வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்களா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்னைக்கு தான் அந்த நாள். அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை யார் ஆள போறாங்கன்னு ஒட்டுமொத்த மாநிலமும் தெரிஞ்சுக்க போற ஒரு முக்கியமான நாள். விடியக்காலை 5 மணிக்கு தொடங்குற பரபரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா வெற்றி சான்றிதழ் கொடுக்கப்படுற வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்கும்னு இந்த அலசல்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். மாசக்கணக்கா நடந்த அனல் பறக்கும் பிரச்சாரங்கள், அரசியல் வியூகங்கள், இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு விடை கிடைக்க போகுது. நம்ம ஜனநாயகம் எப்படி தன்னோட வெற்றியாளரை துல்லியமா தேர்ந்தெடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க உள்ள போலாம். சரி, மே 4, 2026க்கான நம்ம அஜெண்டா இதுதான். நாளின் தொடக்கம், வாக்கு எண்ணும் மையத்துக்கு உள்ளே நடக்கிறது, இவிஎம் எண்ணிக்கை, விவிபிஏடி சரிபார்ப்பு, அப்புறம் கடைசியா வெற்றியாளர் அறிவிப்பு. இப்படிதான் இந்த நாள் நகரப்போகுது. முதல் கட்டமா நாளின் தொடக்கம். அதிகாலை 5 மணி. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வேலைகள் ஆரம்பிச்சிரும். இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான ப்ராசஸும் எதை நம்பி இயங்குது தெரியுமா? நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தோட 324வது பிரிவு தான் அது. இது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குது. அதனால எந்த அரசாங்கமோ அரசியல் கட்சியோ இந்த மாபெரும் செயல்பாட்டுல கொஞ்சம் கூட தலையிடவே முடியாது. இன்னைக்கான டைம்லைன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பாஸ். காலையில 5 மணிக்கு ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும். கரெக்டா 8 மணிக்கு போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகளை எண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே மத்திய நேரத்துல இவிஎம் ஓட்டுகள்னு சூடு பிடிச்சு மாலையில ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெளியாகும். இரண்டாவது கட்டம் வாக்கு எண்ணும் மையத்துக்கு உள்ள. அங்கே ஏற்பாடுகள் எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். இந்த கவுண்டிங் ஹால் மொத்தமும் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி. சட்டப்படி இந்த தொகுதியோட கவுண்டிங் மொத்தமும் இவரோட நேரடி தீவிர கண்காணிப்புல தான் நடக்கும். ஹாலுக்குள்ள போனதும் இஷ்டத்துக்கு எண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் தபால் வாக்குகளையும் சாதாரண தபால் வாக்குகளையும் எண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் கட்டாயம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் இவிஎம் மிஷின் மேலேயா கைய வைப்பாங்க. மூணாவது கட்டம் இவிஎம் வாக்கு எண்ணிக்கை. இங்கிருந்துதான் நம்பர்ஸ் சடசடன் வர ஆரம்பிக்கும். இந்த கவுண்டிங் அவ்வளோ வேகமா நடக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் கரெக்டா 14 இவிஎம்களை 14 தனித்தனி டேபிள்ல வச்சு ஒரே நேரத்துல எண்ணுவாங்க. ஃப்ராட் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அதிகாரிகளை ரேண்டமா செலக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் யாருக்கு எந்த டேபிள்னு தெரியும். அது மட்டும் இல்லாம வேட்பாளர்களோட ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு டேபிளையும் கழுகு மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதும் ரிசல்ட்ட சத்தமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாலாவது கட்டம் விவிபிஏடி சரிபார்ப்பு. இவிஎம் ரிசல்ட் ஒரு பக்கம் வந்துட்டே இருந்தாலும் அடுத்தது மக்களோட நம்பிக்கையை உறுதி செய்யற ரொம்ப முக்கியமான செக்கிங் இது. விவிபேட்னா வேற ஒன்னும் இல்ல, நம்ம ஓட்டு போடும்போது பிரிண்ட் ஆகி வருமே ஒரு பேப்பர் சீட்டு, அதுதான். மெஷின்ல எந்த தப்பும் நடக்கல, நாம போட்ட ஓட்டு கரெக்டா தான் பதிவாகியிருக்குன்னு நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ற ரொம்பவே முக்கியமான பேக்கப் இது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ரேண்டமா 5 வாக்குச்சாவடிகளை செலக்ட் பண்ணி அந்த விவிபேட் சீட்டுகளை கட்டாயமா எண்ணுவாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட நேரடி கண்காணிப்புல ஒரு பாதுகாப்பான இடத்துல இது ரொம்ப ரொம்ப கவனமா நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான டவுட் வரலாம். ஒருவேளை மெஷின் காட்டுற நம்பரும் இந்த பேப்பர் ஷீட்டுகளோட எண்ணிக்கையும் மேட்ச் ஆகலனா என்ன ஆகும்? எது ஃபைனல் முடிவா எடுத்துக்கப்படும்? இதுல எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் ரொம்பவே கிளியரா இருக்கு. ஏதாச்சும் முரண்பாடு வந்தா கண்ணால பார்த்து எண்ணப்பட்ட அந்த பேப்பர் ஷீட்டுகளோட எண்ணிக்கை தான் ஃபைனல். அதுதான் மெஷினை ஓவர்டேக் பண்ணி அதிகாரப்பூர்வ முடிவா மாறும். 5வது கட்டம். மாலை நேரம் நெருங்கியாச்சு. ஃபைனலான வெற்றியாளர் அறிவிப்புக்கு நாம வந்துட்டோம். தமிழ்நாட்டோட மொத்தமுள்ள 234 தொகுதிகளோட ரிசல்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபார்ம் ஆகி ஒட்டுமொத்த மாநில வரைபடமும் ஒவ்வொன்னா லைட்டெறி ஆரம்பிக்கிற பிரம்மாண்டமான தருணம் இதுதான். யாருக்கு பெரும்பான்மைன்னு இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகத்தோட பெரும்பான்மை விதிப்படி யார் ஜெயிச்சாங்கன்னு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இப்போ ஆஃபிஷியலா அறிவிப்பார். எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கோ அந்த புதிய எம்எல்ஏக்களோட முழு லிஸ்டையும் தேர்தல் ஆணையம் தயார் பண்ணிடும். இந்த முழு ப்ராசஸோட ஃபைனல் ஸ்டெப் ஃபார்ம் 22. இது ஏதோ சாதாரண பேப்பர் இல்ல. ஜெயிச்ச வேட்பாளர் சட்டப்பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி அரசாங்கம் அமைக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கிற அதிகாரப்பூர்வமான வெற்றி சான்றிதழ். லட்சக்கணக்கான ஓட்டுகள், ஆயிரக்கணக்கான மெஷின்கள், ஒரு நாள் முழுக்க நடக்கிற தீவிரமான கண்காணிப்பு. இது எல்லாமே எதுக்காக? இதுவரை எண்களோட விளையாட்டு இல்ல,
இதுதான் ஜனநாயகம். இதுதான் உங்களோட சக்தி. இந்த மாபெரும் செயல்பாட்டுல உங்களோட வாக்கு எவ்வளவு வலிமையானதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.